நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தர் 63 நாயன்மார்கள்ல ரொம்ப அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு நாயன்மார் அவர் பத்தி பேச போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது கண்ணப்ப நாயனார்னா நம்ம சிவனுக்காக கண்ண குடுத்தாரு அப்படின்ற மாரி பேசியிருப்பாங்க. ஆனா அதற்கு மேல அந்த வழிமுறைகள நீங்க கேட்கும்போது நீங்களே உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா தெரியும் அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ கண்ணப்ப நாயனார் ஸ்ட்ரெய்ட்டா கதைக்கு போயிடுறேன். கண்ணப்ப நாயனார் என்ன பண்றாருன்னா, காளகஸ்தி மலைக்கு ஒரு நண்பரோட போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்பொழுது அந்த காளகஸ்தி மலையில ஒரு நீர் இவரோட அந்த நீர் ஊற்று இவரோட கால்ல படுது. இவருக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. ஏதோ ஒரு மாற்றங்கள் தெரியுது அவரோட உடல்ல. என்ன நினைக்கிறார்ன்னா, என்ன இது ஒரு மாரி நான் ஒரு டிஃபரண்டா ஃபீல் பண்றேன். ஒரு மாரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட நண்பர் சொல்றாரு. மேல ஒரு உங்க அப்பா பூஜித்த ஒருத்தர் மேல இருக்காரு அவரு. அவர சிவன் சொல்லுவாங்க. அந்த மலையில தான் தண்ணி வருது அப்படின்னோனே, அப்படியே அந்த மலையில அவர் இருக்காரா? ஆமா அவர் இருக்காருன்னோனே, சரி நம்ம ஏறி போய் பார்க்கலாம்ன்னு ஆசைப்படுறாரு. காளஹஸ்தி மலை மேல ஏறுறாரு கண்ணப்ப நாயனார். ஏறுன உடனே அங்க மேல போய் பார்த்த உடனே சிவன பார்த்தோனே அவருக்கு அங்கேயே அன்பு உருவாயிடுது. காதல் உருவாயிடுது. இந்த இறைவன பார்த்த உடனே அந்த அந்த ஆன்மாவுக்கு அந்த முதிர்ச்சி ஏற்பட்டிருக்குது. பார்த்த உடனே சந்தோஷம். என்ன பார்க்குறாரு, ஃப்ரெண்ட் கேட்கிறாரு, நண்பர்கிட்ட. "என்ன இது இவரு தனியா இருக்காரு காட்டுல. இவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா என்ன பண்றது? யாராவது அடிச்சுட்டா யாரு?" சிவன யாராவது அடிச்சுருவாங்களாம். சிவனுக்கு பாதிப்பு வந்துருமான்னு அ வ வ வருத்தப்படுறாரு கண்ணப்ப நாயனார். அப்ப பாருங்க அவருக்கு எந்த அளவுக்கு இறைவன் மேல அவருக்கு அன்பு இருந்திருக்கணும் அப்படின்றது புரிய வைக்கிறான். அப்ப உடனே இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொன்னோனே, இல்ல, இல்ல நான் இங்க இரவு நேரங்கள்ல நான் இவர பாதுகாக்க போறேன். இவர யாராவது தாக்கிட போறாங்கன்னு சொல்லி இரவு நேரத்துல பாதுகாக்கிறாரு. பகல் நேரங்கள்ல இவரு பசியோட இருப்பார்ல, சிவன் அதுக்காக பகல் நேரத்துல போயிட்டு வேட்டையாடி ஆ மாமிசம் கொண்டு வராரு. ஏன்னா அவர் வேடுவன்ல. அவர் ஒரு வேட்டு குலத்தை சேர்ந்தவர். அதுவும் என்ன எடுத்துட்டு வராரு? பன்னிக்கறி எடுத்துட்டு வராரு. ஃபுல்லாவே சிவபெருமான் நான்வெஜ் தான். நம்ம என்ன சொல்லுவோம்? தொட்டா தீட்டு அப்படின்னுவோம். ஆனா இறைவனுக்கு தொட்டா தீட்ட விட உன் உள்ளம் சுத்தமா இருக்கா? அதுதான் பார்ப்பான். என்ன சொல்றாரு? அவர் பன்னிக்கறி சாதாரணமா கொண்டு வரல. அந்த பன்னிக்கறிய சமைச்சு சாப்பிட்டு பார்த்து, அது என்ன ருசியா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்ச பிறகு அத கொண்டு படைக்கிறாரு. கொண்டு படைக்கும்போது அவர் நண்பர் சொல்லியிருக்காரு, இல்ல இவருக்கு பூ போட்டு பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு, அவர் என்ன பண்றாரு, தலையில தன்னோட கொண்டையில பூவ சொருவிக்கிறாரு. வாயில உமிழ்நீர், எச்சிலோட சேர்ந்த தண்ணீர கொண்டு வராரு. தன் காலாலேயே அவர் மேல ஆல்ரெடி இருக்கிற பூவ தள்ளுறாரு. அவர்கிட்ட கொண்டு வந்த பூவ வைக்கிறாரு. படையல போடுறாரு. பன்னிக்கறி படைக்கிறாரு. இப்படியே நடந்துட்டு இருக்கு ஒரு 2, 3 வாட்டி. ஆனா அந்த இடத்துல சிவகோச்சாரியார்ன்னு ஒருத்தர் தினம் பூஜை பண்றாரு நம்ம காளஹஸ்தி மலையிலேயே. அவரும் சிவபக்தர் தான். அவர் பார்க்கும்போது வருத்தப்படுறாரு. "என்ன சிவனே, நான் உனக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஏன் இப்படி உன்கிட்ட இந்த நான் வெஜிடேரியன் அதாவது பன்னிக்கறி படைக்கிறாரு ஏதோ ஒரு பக்தன். அவர நீ சொல்லக்கூடாதா? இது மாரி பண்ணக்கூடாது, நீ சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட மன்றாடுறாரு. நியாயமா என்ன பண்ணும் சிவனு? அ அதாவது கண்ணப்ப நாயனார் கனவுல போயிட்டு, "எப்பா எனக்கு இந்த மாரிலாம் நான்வெஜ்லாம் படைக்காத. நான் வெஜிடேரியன் தான் படைக்கணும்." அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனா பாருங்க சிவன் வேற ஒரு படி மேல போறாரு. சிவகோச்சார் கனவுல போறாரு. போயிட்டு சொல்றாரு, "நாளைக்கு இந்த கண்ணப்ப நாயனார்ன்ற பக்தன் எனக்கு படைக்க வருவான். அவன் என்ன பண்றான் மட்டும் பாருன்னு" சொல்றாரு. சிவகோச்சார் மறுநாள் வராரு. திரும்பி சுத்தம் பண்றாரு. அதே ஒரு பொங்கல சாமிக்கு நெய்வேத்தியமா படைக்கிறாரு. ஒரு ஓரமா மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. மறைஞ்சிருந்து பார்க்கும்போது வேட்டையாடி முடிச்சுட்டு படைக்கிறதுக்காக உணவு கொண்டு வராரு கண்ணப்ப நாயனார். பார்த்த உடனே சிவன் கண்ல ரத்தம் வழியுது. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள அந்த நிலாவ தண்ணி ரத்தம் வழியுது தொடச்சு விட்டுருவோம். தண்ணி ஊத்தி விடுவோம். உடனே ஒரு கோவம் வருது. யாரோ தாக்கிட்டாங்க சிவனன்னு சொல்லிட்டு தேடுறாரு. ஆனா சிவகோச்சார் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. சிவகோச்சார் மட்டும் கிடைச்சிருந்தாரு. அன்னைக்கே பலி போட்டிருப்பாரு கண்ணப்ப நாயனார். சிவகோச்சார் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. கண்ல ரத்தம் வருது. கைய வச்சு பார்க்குறாரு. அப்புறாரு நிக்கவே இல்ல ரத்தம். உடனே அவருக்கு சின்ன வயசுல சொன்ன ஞாபகம் இருக்கு. கண்ணுக்கு கண், கைக்கு கண் சொல்லிட்டு அவங்களோட அவங்களோட ஐதீகத்துல அவங்களோட வாழ்க்கை முறைப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு தான் 2 கண் இருக்கே. ஒரு கண்ல ரத்தம் டப்புனு அம்பு எடுக்குறான். ஒரு கண்ண நோண்டுறான். அந்த கண்ணப்ப நாயனார் சிவனோட கண்ல பதிக்கிறார். உடனே ரத்தம் நின்னு போகுது. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? இப்படி ஒரு பக்தன் இருக்கானேன்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்போம். சிவன் அங்கேயும் அடங்கல. அதுதான் சிவனோட லீலைகளோட உச்சகட்டம். சிவகோச்சர் பார்த்துட்டு இருக்காரு. அலர்றாரு. எவன்டா அவன்? யாரு இவன்? கடவுள் பக்தி. நம்மலாம் என்ன பண்ணுவோம்? அந்த லிங்கத்தையே தூக்கி போட்டு வேற லிங்கத்த வச்சிருப்போம். இவன் என்னடான்னா கண்ண எடுத்து ஆப்புறான்னு சொல்லிட்டு சிவகோச்சாருக்கு ஒரு நடுக்கம் வருது. அதற்கப்புறம் என்ன பண்றாரு? இன்னொரு கண்ல ரத்தம் வருது. அங்கேயும் சிவன் என்னோட ஆட்டத்த நிறுத்தல. இன்னொரு கண்ல ரத்தம் உடனே இவனுக்கு புரியல. இவருக்கு யாருக்கு? இந்த கண்ணப்ப நாயருக்கு. என்னது இன்னொரு கண்லயும் ரத்தம் வருதே! நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. தெரியல உடனே அவருக்கு யோசிக்கிறாரு. சரி ஒரு கண்ணு இருந்து போயிட்டோம். இன்னொரு கண்ணு இருக்குல்ல. அப்போ அதையும் அப்படியே நின்று போகுது ரத்தம்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா இருக்கான். பாருங்க அவனோட இறையோட நிலைமை. உடனே உங்கள எல்லாரையும் கண்ணெடுத்து தப்பு சொல்லல. இறைவனுடைய நிலையை உணருங்கள். இறைவனுக்காக நீங்க மன்றாடுங்கள். உங்களோட வாழ்க்கை எல்லாம் ஜெயிக்கும்னு சொல்ல வரேன் நானு. அப்புறம் உடனே இன்னொரு கண்ணுல ரத்தம் வருது. அப்ப இன்னொரு கண்ணுல இருந்து கண்ண பிடிக்கிட்டா இப்படி கண்ணு தெரியாதுல்ல அவருக்கு. எங்க அப்புறம் தெரியும். அப்பதான் கால தூக்கி அந்த இன்னொரு ரத்தம் வடியிற கண்ணுல கால வச்சுட்டு அடையாளத்துக்காக இன்னொரு கண்ண நோண்ட போறாரு. அப்பதான் வர்றாரு சிவன். நில்லு கண்ணப்பர், நெல்லு கண்ணப்பர்ன்னு ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. அதாவது சிவன் 2வது கண்ணை பிடுங்க போகும்போது நிறுத்தி அவருக்கு மோட்சம் குடுக்குறாரு. 7 நாள்ல முக்தி. இறைவனை அடைவதற்கான வழி குடுக்கப்படுது. இத புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெரிய புராணத்துல வர சேக்கிழார் என்ன சொல்றாருன்னா,
சீர்மலிந்த கலை நம்பி கண்ணப்பர்க்கு நான் அடியேன். அதாவது வேடுவர் குலத்துல பிறந்த கண்ணப்பர் வந்து படிக்காதவர். சீர்மலிந்த கலை நம்பி ரொம்ப படித்த மேதாவி அப்படின்னு பதிவு பண்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனுக்கு ஃபர்ஸ்ட் கல்வி, அறிவு, ஒழுக்கம், அன்பு, அருள், துறவு, வீடு. இந்த 7 நிலையில தான் கடவுள அடைய முடியும். கல்வி முடிஞ்சு, அறிவு முடிஞ்சு, ஒழுக்கம் முடிஞ்சு, அன்பு வந்தவனுக்கு கல்வி, அறிவு, ஒழுக்கத்த கடந்திருப்பான் போன ஜென்மத்துலன்னு சொல்லிட்டு, ரொம்ப படித்த மேதாவி அப்படின்னு பதிவு பண்றாரு சேக்கிழார் பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனார் பத்தி. நம்மள யாருமே கண்ண பிடிங்க கொடுங்க கடவுள் சொல்லல. கடவுளுக்கு பிடித்தா மாரியும், அன்பாகவும், எந்த தவறுகளும் செய்யாம நம்ம வாழ்ந்தோம்னா, கடவுள் நம்ம கூடயே பயணிப்பார். உங்களுக்கு கடவுள் அருள் கிடைக்கும்னு பேசி இந்த வீடியோ முடிக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.